அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். விஜயின் முதல் பட்ஜெட் எப்படி இருக்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். தாவேகாவிலிருந்து திரு விவேக் கண்ணநாதன் பங்கேற்றிருக்கிறார். திமுகவிலிருந்து திரு தமிழன் பிரசன்னா இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சிவராஜசேகர் பங்கேற்றிருக்கிறார். கொங்கு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து திரு ஈஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சிவராஜசேகர், எப்படி இருக்கிறது தாவேக அரசின் முதல் பட்ஜெட்? வெற்றி பட்ஜெட்டா? நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு முதல் நிதிநிலை அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெயராலே காலை உணவு திட்டத்தை அவர்கள் விரிவுபடுத்தியிருப்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. காமராஜர் அவர்கள் பெயரிலேயே சிறப்பு பள்ளிகளையும் அதற்கான நிதியையும் ஒதுக்கீடு செய்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் இன்றைக்கு இந்த பட்ஜெட்டை வரவேற்று இதில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு நீண்ட கால தொலைநோக்கோடு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பட்ஜெட், அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தென் தமிழகத்தையும் இணைத்து அனைத்து தரப்புக்குமான ஒரு சமூக நீதியோடு சம வாய்ப்பை தந்திருக்கிற ஒரு பட்ஜெட் என்று அவர் வரவேற்றிருக்கிறார். அந்த அளவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய வரவேற்பு என்பது இந்த பட்ஜெட்டினுடைய சிறப்பு அம்சங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துத்தான் தலைவர் அவர்கள் அறிக்கையாகவே இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். மக்கள் எதிர்பார்த்த இல்லை காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த ஏதாவது விடுபட்டிருக்கா? ஏதாவது போதாமைகள் இருக்கா அந்த பட்ஜெட்டில்? இல்லை, அதில் என்னை பொறுத்தளவில் சமூக நீதி, மக்கள் நலத்திட்டங்கள், கல்விக்கான முதலீடு, பெண்கள் பாதுகாப்பு, அதிலும் குறிப்பாக ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை தர வேண்டும் என்கிற முனைப்பு, மிகுந்த அனுபவம் வாய்ந்த முன்னாள் திட்ட கமிஷன் தலைவராக இருந்த மாண்டேக் சிங் அலுவாலியா அவர்களுடைய தலைமையில் ஒரு 5 பேர் கொண்ட அந்த குழுவை நியமித்து ஒரு எதிர்கால வளர்ச்சிக்காக அவர்கள் சரியாகவே திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிற அளவிற்குத்தான், தமிழக மக்கள் கருதுகிற அளவிற்குத்தான், ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமான வளர்ச்சியை நோக்கித்தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது என்ற நோக்கிலே இதை நாங்கள் வரவேற்கிறோம். திரு ஈஸ்வரன், எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை கடந்து பரவலாக அந்த பட்ஜெட் ஒரு ஆமோதிப்புக்கு உள்ளா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வரவேற்புக்கு உள்ளா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இதில் ஆமோதிக்கிறதுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. காங்கிரஸ்காரர் முழுசா பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. இல்லை, நான் அவர் காமராஜர் மட்டுமே பேசிட்டு விட்டார். என்கிட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கை திமுக சமர்ப்பித்ததும் இருக்குது, இன்னைக்கு சமர்ப்பித்ததும் இருக்குது. ரெண்டையும் ஒப்பிட்டு நான் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. வெயிட் அப்படிதான் தெரியுது. ஏன்னா ஏன் வெயிட்டாக தெரியுதுன்னா, ஒரு 2 பக்கம் பில்டப் கொடுக்குறாங்க. பில்டப் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தா 25 கோடியில் ஆய்வு செய்யப்படும், 10 கோடியில் டிபிஆர் தயாரிக்கப்படும். ஆனால் 2 பக்கம் 3 பக்கம் அதுக்கு அதில் பார்த்த உடனே இவ்வளவு திட்டங்களா அப்படின்னு பார்த்தா கடைசி லைனில் பார்த்தா நிதி கிடையாது. தொல்லியல் துறைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு எல்லாம் போட்டுவிட்டு கடைசியில் ஏதோ 1 கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ் வளர்ச்சித்துறை தமிழுக்கு எவ்வளவு நிதினே சொல்ல காணோம், மொத்தமாக சொல்ல காணோம். ஸோ இப்படி அதனால் இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் வெள்ளை அறிக்கை படித்தப்ப அவர் நிதியமைச்சர் அவர்கள் எவ்வளவு பேசினார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதிகமாக அவர் பேசுனது கடனை பற்றி பேசினார். இப்போ கடன் இந்த வருஷத்தில் 1,73,000 கோடி கடன் வாங்குவேன்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இல்லை, இது டாக்குமெண்ட். இது 1,73,000 கோடி கடன் வாங்குவோம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, போக போக நாங்கள் கடன் வாங்க மாட்டோம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ 26, 27, அப்புறம் 27, 28, 29க்கு வட்டி எவ்வளவு கட்டணுங்கிற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வட்டி எவ்வளவு கட்டணும்னு ப்ரொவிஷன் கொடுக்கும்போது இப்போ 78,683 கோடி, அடுத்த வருஷம் 89,698 கோடி, அடுத்த வருஷம் 1,02,256 கோடி.
வட்டி மட்டும் அது வட்டிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்தரா வந்து இதை நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வட்டிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வட்டி வந்து நீங்கள் வந்து 28-29 1,02,256 அப்படின்னு சொன்னால் இப்போவே இவங்க அஷ்யூம் பண்ணுறது இப்போ இருக்கிற ஸ்கீமை வச்சு 13 லட்சம் கோடி அஷ்யூம் பண்ணுறாங்க. அவ்வளோ வட்டி கட்டினா கடன் வில் பி 13 lakh crore. இதில் நிற்காது. இதில் நிற்காது. ஏன்னா வந்து இவங்க வந்து வளர்ச்சி திட்டங்களோ எதையுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணுறப்ப இது வந்து ஒரு 5 வருஷம் முடிகிறப்ப இது 20 லட்சம் கோடியில் தான் போய் முடியும். அப்போ கடன் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? கடன் வாங்கி நிர்வாகத்துக்கே கடன் வாங்குறாங்க. இப்போ 1 லட்சத்து இப்போ ஆல்ரெடி இப்போ 22,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க இந்த 2 மாசத்துலயே. 22,000 கோடி கடன் வாங்கி என்ன பண்ணாங்க? அப்படிதானே இருக்கு. அதாவது இது வந்து எப்படின்னா அவங்க வந்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்ததோ அல்லது மேடையில் நின்று முதலமைச்சர் பேசுனதோ முன்னாடி பேசுனதோ இப்ப அங்க உள்ள போய் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இருக்கிறதுல வந்து இப்படிதான் போயாகணும். இப்ப அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நாங்க வந்து ஒன்றிய அரசோட அனுமதியோட தான் நாங்க வந்து கடன் வாங்குவோம். 50 ஆண்டுகளுக்கு இதைத்தானே சொன்னாங்க எல்லாரும். டிஎம்கே இதைத்தானே சொன்னாங்க. இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஜிஎஸ்டிபில இருந்து ஒரு லிமிட் இருக்கு. அதுபடிதான் கடன் வாங்க முடியும். அந்த பர்சன்டேஜ் தாண்ட முடியாது. நீங்க இன்னைக்கு நீங்களே தான் கொடுத்துருக்கீங்க. இத்தனை பர்சன்டேஜுக்குள்ள எங்களுக்கு வருது. இன்னொன்று நான் பார்த்தேன்னா இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த கடைசி பேஜில் ஒரு குமுலேட்டிவா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே எங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி மாறாம கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்ப திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை இல்லையா, 27-28 28-29 டிஎம்கே என்ன கணிச்சாங்களோ அதே தான் இங்க வருமா? நீங்க வந்து அதாவது 46,36,000 கோடி கொடுத்துருக்காங்க 27-28 அதுலயும் இதே தான் கொடுத்துருக்காங்க. சேம் அப்படியே எந்த வித்தியாசமும் இல்லாம. அதாவது 26-27 40,67,000 கோடி ஜிஎஸ்டிபி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், மொத்த உள்நாட்டு மாநிலத்துடைய உற்பத்தி. அப்புறம் அதாவது 27-28 டிஎம்கேல அவங்க கொடுத்துருக்காங்க இடைநிலை அறிக்கையில 46,36,000 கோடி கொடுத்துருக்காங்க. இவங்களும் அதையே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 28-29 அவங்க வந்து 52 லட்சம் கொடுத்துருக்காங்க. 52,85,000 52,85,000 இது 878.92 கொடுத்துருக்காங்க டிஎம்கேல. இவங்க 879 கொடுத்துருக்காங்க. அந்த 0.92 ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன இதெல்லாம் சீரியஸா பட்ஜெட் போட்டாங்களா? 2 வருடங்கள்ல உற்பத்தியே இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? உற்பத்தி வரல. அதாவது டிஎம்கே என்ன அஷ்யூம் பண்ணாங்களோ அதே கணிப்பு தான் இவங்களும் பண்றாங்க. அதாவது சொல்றேன்னா கொஞ்சம் கூட ஒரு 500 கோடி 1000 கோடி கூட மாறாதா? இதுல இருக்கிறதுலாம் பேப்பர் தான் சொல்றேன். இதுல இருக்கிறது அப்படியே இதுல இருக்கு. அப்ப என்ன சீரியஸா இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதா? உள்ள படிச்சேன்னு வச்சுங்க, அந்த வார்த்தைகள் எல்லாம் ஏன்னா அதே அதிகாரிகள் தான் பண்ணிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் இதுல என்ன வார்த்தைகள் இருக்கோ அதே வார்த்தைகள் தான் இதுல இருக்கு. இப்படிதான் இதுல வந்து இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸ் சேலரி இருக்கு இல்லையா, எம்ப்ளாயிஸ் சேலரி வந்து மாற்ற முடியாது. எம்ப்ளாயிஸ் சேலரி இப்போ என்ன இருக்கும், ஏன்னா வந்து இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் என்ன இருந்ததோ இப்போவும் அதான் இருக்கும். இப்போ இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அவங்க வந்து 94,378 கோடி கொடுத்துருக்காங்க. புது அப்பாயின்மெண்ட்ல எல்லாம் கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க 91,032 கோடி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து புதுசாக யாரும் எடுக்க போறது இல்லையா. ஆனால் உள்ள சொல்லியிருக்காங்க அரசு பதவிகள் நிரப்பப்படும். எப்படி குறையும் சம்பளம்? எப்படி இங்க குறையும்? இப்ப திருத்தி வந்து ஒரு 3,000 கோடியை குறைச்சு போட்டிருக்காங்க. அப்புறம் நியூ அப்பாயின்மெண்டே கிடையாதா? அப்புறம் ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னாலும் 45,323 கோடி கொடுத்துருக்காங்க. இவங்க ஓய்வூதியத்தையும் குறைச்சிருக்காங்க. 41,846 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து அதாவது இப்ப என்ன இதுல என்னன்னு தெரியுதுன்னா இவங்க எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ண போறாங்க. அப்ப சம்பளங்கள் குறையும். பிரைவேடைஸ் பண்றதுக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் அப்படிதான் வருது. பல விஷயங்கள் இவி சார்ஜிங் ஸ்டேஷனா நாங்கள் பிரைவேடைஸ் பண்ண போறோம், ஹாஸ்டல் கட்டணுமா அது பிரைவேட்ல கட்டுவாங்க. இப்படி நிறைய அறிவிப்புகள் அதில் இருக்கு. எனக்கு இப்ப கம்யூனிஸ்டுகள் புலம்புறாங்க, எல்லாமே பிரைவேடைஸ் பண்ணிட்டா கம்யூனிஸ்டுகளுக்கே வேலை இல்லாமல் போயிட மாட்டேங்குது. ஸோ இப்படி வந்து இது ஏன்னா அந்த டேட்டால இது சொல்லுது. டேட்டால இது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது சொல்லுது.
ஆனா வந்து கடனை பத்தி அவ்வளவு பெருசா பேசிட்டு இப்ப வந்து கடன் இப்ப என்ன சொல்றாரு, மத்தியானம் வந்து கூடுதல் செயலாளர் சொல்றார், மரியாதைக்குரிய சித்திக் ஐஏஎஸ் சொல்றார், கடன் வாங்கி தாங்க ஆகணும் 50 வருஷத்துக்கு கடன். ஆனா அன்னைக்கு வெள்ளை அறிக்கை படிக்கிறப்ப அது சொல்லலையே, அவரு தானே பக்கத்தில் உட்கார்ந்தாரு. கடனை வாங்கி தாங்க அன்னைக்கு சொல்லலையே, அன்னைக்கு குற்றம்ல சாட்டினாங்க. ஏன் கடன் வாங்கினாங்க, ஏன் கடன் வாங்கினாங்கன்னு குற்றம் சாட்டினாங்களே. இன்னைக்கு அவர் வந்து 50 வருஷத்துக்கு கடன் வாங்குவேன் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு என்ன சொன்னாங்க, பழைய நிதியமைச்சர் என்ன சொன்னாரு, கடன் வாங்கி தான் ஆகணும், ஆனா வந்து அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அமெரிக்காவுக்கே கடன் அதிகமா இருக்கு, இந்திய அரசுக்கே கடன் அதிகமா இருக்கு. மத்திய அரசு ஆனா ஒரு சாதாரண மக்களுக்கு அது புரியல. என்னமோ வந்து போன அரசாங்கத்துக்கு தான் கடன் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அது கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா இப்ப இவங்க எவ்வளவு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறாங்க. இப்ப ஓராண்டுல 1,73,000 கோடி அப்படின்னு சொன்னா நீங்க 5 வருஷத்துல கணக்கு போட்டுங்க, அப்ப 20 லட்சம் கோடி வருமா இல்லையா? அப்புறம் அதுக்கு வட்டி இருக்கு, எல்லாம் கணக்கு போட்டா 20 லட்சம் கோடி வந்துடும். அதாவது இதெல்லாம் வந்து இது எப்படி வந்து மக்கள் மத்தியில் இது எப்படி போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லிடுறேன், காவிரி வைகை தாமிரபரணி நான் சொன்னதான் சொல்றேன், விளக்கமாக சொல்லிடுறேன். நான் அவர் தேடிட்டு இருந்தாரு, தேடுறதுக்காக சொல்றேன். காவிரி வைகை தாமிரபரணி 3 நதியிலையும் கழிவு நீர் கலக்குது, தெரிஞ்சதுதான். அதை தடுக்கிறதுக்கு பக்கமா எழுதியிருக்காங்க. அப்ப நான் கூட வந்து அதை வந்து அவர் படிக்கிறப்ப யோசிச்சேன், அப்பா காவிரிக்கு எல்லாத்துக்குமே விடிவு காலம் வந்துருச்சா, கழிவு நீரை இனிமேல் கலக்காதா அப்படின்னு பார்த்தா கடைசியில 25 கோடியில் ஆய்வு செய்யப்படும். எப்ப ஆய்வு செஞ்சு இது எப்ப வந்து பண்றது, ஆய்வு செஞ்சாதானே எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும்னு முடிவெடுக்க முடியும். அதான் சொல்றேன், அதாவது அதுக்கு அவ்வளவு பில்டப் தேவையில்லை. அதே மாதிரி நீங்க அது இன்னொன்னு சொல்றேன், இன்னும் சுற்றுலாத்துறையில சொல்றாங்க என்னன்னா நதி சுற்றுலா, புதிய வார்த்தை அது, இதுவரைக்கும் யாரும் அதை சொல்லல. எந்த பட்ஜெட்லயும் சுற்றுலா வந்து நதி சுற்றுலா சொல்லல. எஜிப்தில் இருக்கிற மாதிரி நைல் நதி சுற்றுலா மாதிரி இப்ப வந்து காவிரி வைகை தாமிரபரணி, அதாவது காவிரியில வந்து இல்ல எதுவுமே புதுசா சொல்லலைன்னா எதுவும் புதுசா சொல்லல, சொல்லுங்கன்னு சொல்றேன். புதுசா சொன்னா புதுசா சொல்லுங்க, சொல்லுங்க. நான் வந்து அதை பாராட்டுறேன், நல்லா தானே இருக்கு அந்த பாராட்டுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா மேட்டூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு சுற்றுலா, மேட்டூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் அதை சுற்றுலாவை மேம்படுத்த போறாங்க, நதி சுற்றுலா. அதே மாதிரி இடையில பாறைலாம் நிறைய இருக்கு, நிறைய செலவு இருக்கு, தண்ணி ஓடும். ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மதுரையில இருந்து பாபநாசத்துல இருந்து நெல்லை வரைக்கும் அதெல்லாம் பண்ண போறாங்க. எல்லாம் எவ்வளவு பண்ண போறாங்க, 53 கோடியில பண்ண போறாங்க. அதெல்லாம் சொல்லல, பாராட்டுறேன், வரவேற்கிறேன். இல்ல நீங்க இந்த 25 கோடி 53 கோடின்னு விமர்சனம் பண்றீங்களே, இத காஸ்ட் கட்டிங்னு எடுத்துக்க கூடாதா? ரொம்ப சிக்கன நடவடிக்கைகளை நிர்வாகம் பண்றாங்க. அதாவது நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, இந்த 3ஐயும் ஆய்வு செய்யறதுக்கு அந்த 53 கோடி ஆயிரும். டிபிஆர் தான் போட முடியாது, அதுல எப்படி சுற்றுலா உருவாக்க முடியும்? அதே மாதிரிதான் பல விஷயங்களை வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா நிதி கொடுத்திருக்கிறது 10,000 பள்ளிகளுக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 10,000 பள்ளிகளை டிவைட் பண்ணுங்க, 1 லட்சம் என்னமோ வரும். அதுல அந்த பள்ளிகளை ஃபுல்லா டாய்லெட் கட்டிடுவீங்க, காம்பவுண்ட் வாழை கட்டிடுவீங்க, உள்ள லேப் கட்டிடுவீங்க, கம்ப்ளீட்டா கட்டிடுவீங்களா நீங்க? சரி, விவேக் பதில் சொல்றேன், விளக்கம் இல்லைன்னு சொல்றேன். சரி பேசும் திரு விவேக். இந்த கேள்விகளுக்கு அப்புறம் வருவோம், சார் வச்ச விமர்சனங்களுக்கு அப்புறம். ஒரு அரசு, புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யக்கூடிய முதல் பட்ஜெட் ஒரு வெடிப்பா இருந்துச்சா, ஒரு பெரிய பேசுபொருளாக ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சா? இந்தியா முழுவதுமோ தமிழ்நாடு முழுவதுமோ ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கா? இல்ல உளப்பூர்வமா கேட்க இல்ல அதிர்வு அந்த நோக்கத்துல, அதாவது இது 2 பார்வைகள் வந்து வருது. பாப்புலர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த உரிமை தொகை மாதிரியான திட்டங்கள் அது உடனடியாக அறிவிக்கப்படும், அது வந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்துன்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். அதற்கு வந்து பட்ஜெட்லேயே விளக்கம் இருக்கிறது. அடிப்படையில் வந்து பிஸ்கல் கன்சால்டேஷனை நோக்கி நகர்கிறோம். பிஸ்கல் கன்சல்டேஷனை செய்யறதுக்கு அந்த மாண்டேங் அலுவலியா அவர் தலைமையில் அவருக்கு 4 கருத்துருக்கள் அடிப்படையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பிஸ்கல் கன்சல்டேஷன் மாதிரியான நடவடிக்கைகள் ஒரு அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது இந்த மாதிரி கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் இருக்குல்ல, நேரடியாக பணப்பலன் திட்டங்கள், இப்போ வரவுகிற விமர்சனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடி பலப்பணங்கள் திட்டங்கள், அதாவது 2,500 ரூபாயா இருக்கலாம், அல்லது வந்து முதியோருக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை அதை உயர்த்துவதாக இருக்கலாம், வேலையில்லாத இளைஞர்களுக்கான கதை, இது எல்லாமே கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் தான். அந்த திட்டங்களை செயல்படுத்த மாட்டார்கள், அல்லது செயல்படுத்துவதற்கு நிதி அவர்கள் வந்து யோசிப்பார்கள், வந்து நிதித்துறை திட்டமிடக்கூடியவர்கள் யோசிப்பார்கள். ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு, இஷ்யூஸை சரி பண்றதுக்கு இருக்கக்கூடிய திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் வருவாய் மூலங்களை பெருக்கிறதுக்கும் வந்து திட்டமிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏன் நேரடியான இப்போ கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் வந்து 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது ஏன் மகளிர் உரிமை தொகை திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படவில்லை என்பதில் விமர்சனம் வந்ததுன்னா,
அப்போ கிரவுண்டில் கேஷ் ஃப்ளோவில் ஒரு பிரச்சனை இருந்தது. ஏன்னா லாக்டவுனை முடிச்சுட்டு நம்ம வரோம். அரசாங்கத்திலும் பிரச்சனை இருந்தது, நான் அது இல்லைன்னு சொல்ல. அரசாங்கத்திலும் பிரச்சனை இருந்தது. 2000 ரூபாய் என்று 4000 ரூபாய் கொரோனா உதவித்தொகை கொடுத்தார்கள். ஆனால் மக்களிடம் எதிர்பார்ப்பு அந்த நேரத்தில் மிக அதிகமாக இருந்ததற்கு காரணம் ஆல்ரெடி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து மக்களில் வந்து பணப்புழக்கம் நிறைய குறைந்திருந்தது. இப்போ அந்த சிக்கலை நம்ம எதிர்கொள்ள நம்ம வந்து ஒரு அரசாகவே, மாநில அரசாக நாம் வந்து நம்முடைய வருவாய் மூலங்களை பெருக்கிக் கொள்வதற்கான புதிய வழிகள் என்ன அதை பார்க்கறதுக்கும் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்திருத்தங்களை செய்வதற்கு தான் இருக்கும் இந்த பட்ஜெட். நான் வந்து ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் வந்து ஒரு நீங்க கேட்ட மாதிரி ஒரு புதிய ஆட்சி வந்து வந்திருக்கிற பொழுது 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு ஷேக் இருக்கும்ல. இல்ல புதிய பட்ஜெட்ல ஒரு ஷேக் இருக்கும். இல்ல நான் ஷேக் அதிர்வுகள் என்ற நோக்கத்தை நான் பார்க்கல. அமைதியான, நிதானமான, நல்ல மாற்றங்களை, நல்ல தொடக்கங்களை, புதிய தொடக்கங்களை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கான திசை வழியை இந்த பட்ஜெட் வந்து ஒரு 3-4 கேள்விகள் இப்ப சார் பேசுனதுல இருந்தும் சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கட்சிகள், எதிர்கட்சிகள் வைத்த விமர்சனங்கள்ல இருந்து எல்லா திட்டங்களோட பேரை மாத்தினாங்க, அதுதான் பெரிய மாற்றம்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டம், வெற்றி வீடு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், உலகம் உங்கள் கையில் திட்டம், அதை வந்து வெற்றி மடிக்கணினி திட்டம், அப்புறம் விலையில்லா மிதிவண்டி திட்டம், நவீன மிதிவண்டி திட்டம், அரசு மாதிரி பள்ளி, தகைசால் பள்ளியை காமராஜர் சிறப்பு பள்ளி, இப்ப நான் முதல்வன் திட்டத்தை வெற்றி திறன் பயிற்சி திட்டம். இப்படி கடந்த திமுக அரசு போட்ட திட்டங்கள் பெயரை மட்டும் மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் இருந்தது. திமுக அரசு என்றதை முழுமையா வந்து சொல்லிட முடியாது. முதல்ல அந்த பட்ஜெட்டுடைய தொடக்கத்திலேயே ஒரு வார்த்தை வந்து இருக்கிறது. பட்ஜெட்டை தொடங்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுடைய வெகுமக்கள் தலைவர்கள், மாபெரும் செல்வாக்கு கொண்ட தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர், இவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அவர்களுடைய பாதையில் பயணிக்க விரும்புகிறோம். அப்ப முன்னோடிகளாக இருந்தவர்களுடைய அவர்கள் கட்சி, நீங்க கட்சி தலைவர்கள் அடுத்த தலைமைகளாக இருந்தவர் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். நாங்க ஆனா அந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இருக்காங்களே, அந்த பார்ட்டியோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், we respect them. நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மரபார்ந்த தமிழ்நாட்டினுடைய பெரியாரிய அரசியல், அண்ணா அரசியலை வழிகொள்கிற ஒரு கட்சியாக இருக்கிற பொழுது அப்ப அதை மதித்து தான் நாங்கள் நடக்கிறோம். அப்ப நீங்க மடிக்கணினி திட்டம் வந்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டம் இதுக்கு பெயர் மாத்துறதுக்கு ஒன்றும் அரசியல் உள்நோக்கம் ஒன்றும் கிடையாது. ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நீங்க ஒரு ஹோல் பட்ஜெட்டை, ஒரு ஹோல் மாநில, ஒட்டுமொத்த மாநிலத்துக்கான ஒரு சமூக பொருளாதார ஒரு இலக்கை வந்து தீர்மானிக்கும் பொழுது, ஒரு உளவியலை கட்டமைக்கிற பொழுது அது சில வார்த்தைகளை மாத்திரல எந்த தவறும் கிடையாது. இன்னொரு அரசாங்கம் வந்து அவங்க மாத்த மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அந்த வெற்றிங்கிறத உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க. டெப்தா விளக்கம் சொல்லணும்னா, வெற்றி என்கிற சொல், நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறதுல வந்து முன்னேற்றம்ங்கிறது இருக்குல்ல, அதுக்கு அது எப்படி வந்து சுயமரியாதை அரசியல் முக்கியமான சொல்லோ, அதே மாதிரி இன்றைக்கு வெற்றி என்கிற சொல் முக்கியமான சொல். வேற நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருந்து கட்டத்துல இருந்து இருக்கோம். வெற்றி என்கிற சொல் ஒரு பொதுவான சொல் தானே. நீங்க கேக்குறீங்க இல்லையா, ஒரு அதிர்வை ஏற்படுத்த, வெற்றிங்கிற சொல்லே நம்பிக்கை தரக்கூடிய சொல் தானே, எல்லா மக்களையும் உள்ளடக்கிற நம்பிக்கை தரக்கூடிய சொல் தானே, பாசிட்டிவான அப்ரோச்ல தானே அது. விடியல்ங்கிற சொல்லும் பாசிட்டிவான இல்ல, நாங்க யாரும் அதை விமர்சிக்கல இல்லையா, விடியல் பாசிட்டிவ் இல்ல நாங்க சொல்லலையா. அதை விட வெற்றி நல்லா இருக்கும்னு நல்லா இருக்கணும் இல்ல, இது ஒரு பொது நோக்கம், ஒரு பொது நோக்கத்தோட அரசாங்கம் கட்டமைப்பு. இன்னொன்னு பிரதான கேள்வி, கடந்த திமுக அரசு 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, அதற்கான வட்டி கட்டுறதே ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு விமர்சனம். சில பேர் வந்து இந்த தனிநபர் கடன்கிற அடிப்படையில் நான் 1 லட்ச ரூபா கொடுக்குறோம், 2 லட்ச ரூபா கொடுக்குறோம், கடன் அடைச்சிக்கங்க அப்படின்னு திரு விஜயை சந்திச்சு அவங்களுக்கு பணம் அனுப்புனது, இதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நிதித்துறை செயலாளர் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு கடன் வாங்காமல் இருக்க முடியாது, ஆண்டுக்காண்டு கடனோட வரம்பு கூடிக்கிட்டே தான் இருக்கும், இந்திய அரசு அனுமதித்த அளவுக்கு உள்ளாக தான் கடன் வாங்குறோம்னு சொல்றாருல. இப்ப கடந்த திமுக அரசு மேல வைத்த குற்றச்சாட்டு, கடந்த முறை அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்ட பொழுது அந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து 28% தாண்டிடுச்சு, அந்த த்ரெஷ்ஹோல்ட் இருக்குல்ல, அதை தாண்டி விட்டது என்கிற கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அவரே சித்திக் அவர்களே கடந்த முறை வெள்ளை அறிக்கை கொடுக்கும்பொழுது, பேட்டி கொடுக்கும்பொழுது கடன் வாங்குவதே தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை, ஆனால் இந்த கடன்களை பயன்படுத்தி அடிப்படை நிர்வாக கட்டமைப்பை வந்து இவர்கள் சரி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க அதன் பிறகு வந்து மின்சார வாரியம் சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை கூட வந்தது. இப்போ இந்த அறிக்கையில் இப்போ நாங்க கொடுத்துருக்க இந்த பட்ஜெட்ல கூட தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்ல மிக முக்கியமான சிக்கல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை சரி செய்வதற்கான பணிகள் செய்யப்படும் என்று. கோயம்புத்தூர்ல இருந்து அரியலூர்ல வரைக்கும் 765 கிலோவாட் வரைக்கும் அந்த ஒரு சிறப்பு வழிபாதை இருக்குல்ல, அதை மேம்படுத்தணும். அப்போ எதை நோக்கி நீங்கள் செலவு செய்கிறீர்கள், எதற்காக கடன் வாங்குகிறீர்கள், எதை நோக்கி செலவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்றீங்களா, எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை நோக்கிய உட்கட்டமைப்பு மேம்பாடு பணிகள் பல காலம் நடக்கவில்லை. நான் இன்னொரு லாஜிக்கலி கரெக்ட் நீங்க சொல்றது. நான் இப்ப திரு ஈஸ்வரன் சார் சொன்னதுனால சேர்த்து கேட்டா சரியா, இந்த 3 மாதங்கள்ல 20,000 சொச்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க இந்த அரசு. அப்ப நான் கேட்டேன், கடன் வாங்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நிர்வாகத்துக்காகவே கடன் வாங்கியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ், கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்காக நீங்க ஒரு 90 நாட்களுக்கு உள்ளாக 20,000 சொச்சம் கோடி கடன் வாங்குறதுங்கிறத
அப்ப ஏன் இந்த 20,000 கோடியில நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியாதா? அடிப்படையில் வந்து என்னன்னா அந்த 20,000 கோடி என்பது இல்ல, அந்த 20,000 கோடி என்பதிலும் கூட அது 3 மாதங்களாக வாங்க சார் ஏதோ சொன்னாரு. அதாவது ஒரு ஆட்சி நிர்வாகம் வருது, அந்த நிர்வாகத்தை நடத்துறதுக்கு இருப்பில் இல்லாததுனால தானே கடன் வாங்குகிறது. அவர் என்ன ஆமாமா என்ன இவர் சொன்னார்னா, கடனை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும்னாரு. இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா எவ்வளவு கடன் வாங்கினாலும் தப்பு இல்ல சார். ஆனா அவங்க கடன் வாங்கினதுங்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கா இல்ல. மட்டும் சேர்த்துக்கிறேன். விவேக் 1,73,000 கோடி கடன் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க, இவங்களே சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எடுத்து ஒரு 53,000 கோடி வட்டி கட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. வட்டிக்காக கடன் வாங்க போறோம். இல்ல இதெல்லாம் அவங்க வாங்கின கடன் இல்லையே, கடன் இல்லை, வாங்குற கடன். அது இப்ப என்ன, அதாவது எல்லா கவர்மெண்ட்டும் தானே எல்லாத்துக்கும் பொறுத்தனால கடன் வாங்க வேணாம்னு சொல்லல. இல்ல வெள்ளை அறிக்கை சொன்னப்ப அவ்வளவு பேசுனால அவர் சொன்னது. அப்ப திமுக அரசாங்கம் கடன் கட்டியிருக்காதா? 5 லட்சம் கோடி இந்த இல்ல 5 லட்சம் கோடிக்கு அவங்க கடன் கட்டிருக்க மாட்டாங்க. கடன் வாங்குறத விவேக் எதிர்க்கல சார். கடன் வாங்குறது அவர் என்ன சொல்றாரு, எதிர்க்கல. நீங்க வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப் பண்ணுங்க. 22,000 கோடி நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு தான் அவர்ட்ட விளக்கம். அடிப்படையில் வந்து அந்த 20,000 கோடியில் கூட நீங்க ஒரு 7,000 கோடி 6,000 கோடி எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நான் இல்ல, அது வந்து ஏப்ரல் மாதம் வாங்கப்பட்டது. அப்ப ஏப்ரல் மாதம் வந்து இங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து இருந்தது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் பொழுது வந்து கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் திமுக அரசாங்கத்தின் மீது கூட சொல்ல, கடன் வாங்குற நடைமுறைகள் என்பது நீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து இந்தந்த கடன்கள் வந்து அரசாங்கத்துக்கு வரணுன்ற ஒரு இது இருக்கும். ஏற்கனவே அந்த அடிப்படையில் அந்த கடன்கள் வந்து இருக்கும், அதற்கு அந்த செலவுகள் எடுத்து பயன்படுத்தியிருப்பார்கள். புதிய கடன்கள் வாங்குறதுங்கிறது இருக்குல்ல, ஒரு அரசாங்கம் அமைந்த பிறகு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்த பிறகு இலக்குகளை தீர்மானித்த பிறகு புதிய கடன்களை வாங்குறது, அதை எதற்கு பயன்படுத்துகிறோம், அங்கதான் கேள்வி வரணும். அப்ப அந்த நீங்க இப்ப நான் படிச்சேன்ல விவேக், இத்தனை திட்டங்கள் படிச்சேன்ல, பேர் மாத்தினாங்கன்னு படிச்சேன். இது எல்லாமே உள்கட்டமைப்பு இல்ல அது நான் பேர் மாத்துறதுக்கு உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்கள் இல்ல. இல்ல மாணவர்களுக்கு உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்கள் இல்ல, ஏராளமான உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்கள் அதுல இருக்கு. இல்ல இருக்கு, உள்கட்டமைப்பு சாராம நேரடியாக மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கான திட்டங்களையும் கடந்த அரசு செயல்படுத்தி இருக்குல்ல. இப்ப கடன் வாங்கி உள்கட்டமைப்பை மட்டும் மேம்படுத்தணும்ன்றது அரசுடைய பிரதான நோக்கம் இல்ல. நீங்க வேற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் அவங்க செலவு பண்ணல. 1,73,000 கோடி அவங்க கடன் வாங்க திட்டமிட்டதுல 53,000 கோடி தான் கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் அவங்களே சொல்லிருக்காங்க. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மீதி எல்லாம் என்ன? சரி பதில் சொல்லிட்டாங்க. இல்ல நீ அத தான் நான் சொல்றேன். நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பத்தின பிரச்சனை விவாதம் கூட கடந்த முறை வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்ட போதே வந்தது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பேட்டி கொடுத்த போது, வெள்ளை அறிக்கை கொடுத்த போது இவர் பேட்டி கொடுத்தார். என்ன கொடுத்தார், நாங்க போட்டிருக்க டெண்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேன்சல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப அதெல்லாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? அந்த கேள்வி தான் அவர் கேட்டார். அதாவது உட்கட்டமைப்பு பணிகள் என்பதை சாலை பணிகள், மேம்பால பணிகள் என்ற கண்ணோட்டத்தில் வைத்து அதெல்லாம் கேன்சல் பண்ணலையா அப்படின்னு. நீங்க அதன் பிறகுதான் ஏவாவேல் அவர்கள் மீதான அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் வந்து விசாரிக்கப்பட்டது. அந்த வழக்கு எப்படி வழக்கு, அது சாலைக்கான வழக்கு தானே, சாலை போடுவதற்கு முன்பாகவே பணம் கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பான வழக்கு தானே, அது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நாங்கள் செலவு செய்து நீங்க சொல்லக்கூடிய தொகை தானே. அப்ப அதற்கும் இதற்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் சொல்றது எசென்ஷியல் சாலைகளும் மேம்பாலம் கூட எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், இல்லன்னு சொல்ல. இது எல்லாமே வந்து அந்த பணங்கள் எப்படி செலவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்க சுருக்கமா சொல்லுங்க, நான் பிரசனாட்ட போறேன். அதாவது நாங்க கடன் வாங்கினா மூலதன முதலீட்டுக்கு மட்டும்தான் செலவு அப்படி சொல்ல நான் சொல்றீங்களான்னு அவர் கேட்டார். அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல நிதித்துறை செயலாளர் சொல்ல, கடன் வாங்குவதை, கடன் வாங்கியதை நிதித்துறை செயலாளர் வெள்ளை அறிக்கை கொடுக்கும் பொழுது இன்றும் கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, கடன் வாங்கியது ஒட்டுமொத்தமாக தவறு என்று நிராகரிக்கவில்லை, ஆனால் அந்த கடன்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் மாற்றங்கள் இருக்கிறது தான் சொன்னார். இன்றைக்கு அந்த ஸ்டாண்ட். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் சுருக்கமா, நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்கீங்க சார், சொன்ன மாதிரி நதி சுற்றுலான்னு அறிவிச்சிருக்கீங்க, நிறைய ஸ்கீம்ஸ். ஆனால் எல்லாத்துக்கும் 25 கோடி 53 கோடி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் ஆய்வுக்காக இல்லை அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கே. நூலகங்கள் மேம்பாடு அப்படின்னு வருது. நீங்கள் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நூலகம் அப்படின்னு அதை நீங்கள் டிவைட் பண்ணி பிரித்தா ஒரு நூலகத்துக்கு 2,500 ரூபா, அப்படி அது மாதிரி ஒரு ஸ்கூல்ஸ்க்கு வரும்போது அந்த ஸ்கூலுக்கு ஒரு 3,500 ரூபா அப்படின்னு அது ஒரு பேரளவுக்கான அந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு வந்துருது அப்படின்னா விமர்சனங்கள். அதையும் பள்ளிக்கல்வித்துறையில் பொறுத்தவரைக்கும் அந்த 10,000 பள்ளிகள் கேட்டாங்க, சூப்பர் கேம்பஸ் சூப்பர் இதுன்னு சொல்லிட்டு, சூப்பர் கிளீன் சொல்லிட்டு. இப்போ சூப்பர் கேம்பஸ் சூப்பர் கிளீன்றது பள்ளிகளை முறையாக பராமரிப்பதற்கான, அதனுடைய சுகாதாரத்தை முறையாக பராமரிப்பதற்கான செலவினங்கள் வந்து
இப்போ பராமரிப்பு செலவுகளுக்கு நீங்க எவ்வளவு ஒதுக்குவீங்க ஒரு மாதத்துக்கு? பராமரிப்பு செலவுகளுக்கு அது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க அது உட்கட்டமைப்பு சார்ந்த ஒரு வேலை கிடையாது. நீங்க எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதில் இருந்து இருக்கு. சூப்பர் மேட்டூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் இல்ல, அது நதி சுற்றுலா. நீங்க நதி சுற்றுலா இன்றைக்கு இந்தியாவில் வட இந்திய மாநிலங்கள் இதையும் சேர்த்து ரெண்டுக்கும் அது இல்ல நதி அது வந்து டிபிஆர் தயாரிக்கிறேன்னு சொன்னது வந்து வேற. அது திட்டம் செயல்படுத்துவதற்கான தொகை அப்படிங்கிறது நீங்க இன்றைக்கு பல இடங்கள் வந்து நதி சுற்றுலா வந்து வட இந்திய மாநிலங்களில் தொடங்கி விட்டது. நம்ம கிட்ட பெர்னியல் ரிவர்ஸ் கிடையாது, நம்ம நான் பெர்னியல் ரிவர்ஸ் தான் இருக்கு, சீசனல் தான். அப்போ அவர்கள் வட மாநிலங்களில் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமா நம்ம செயல்படுத்த போறது கிடையாது, சீசனல் லெவலுக்கு தான் செயல்படுத்த போறோம். அப்படிங்கும் பொழுது அப்ப எதுக்கு அதுக்கு 10,000 கோடி அதுக்கு செலவாகுது, வந்து 10,000 கோடி செலவாகுது நிச்சயமாக. வந்து அதற்காக அறிவித்திருப்பாங்க. திட்டங்களுடைய விவரங்கள் வரும்போது முழுமையா தெரியும். நான் புரிதல் எப்படி சொல்றேன். ஓகே திரு பிரசன்னா, முதல் அரசு போட்டிருக்கிற பட்ஜெட் ஒட்டுமொத்தமா அதை வேஸ்ட் அப்படின்னு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அதை வந்து புறந்தள்ளுறார். அந்த பட்ஜெட்டை புறந்தள்ளுறார். இருக்கிற போதாமைகளை சுட்டிக்காட்டி பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி பத்தல, மற்ற திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பத்தலைன்னு விமர்சனங்கிறதுங்க வேற. ஒட்டுமொத்தமா ஒரு அரசுடைய முதல் பட்ஜெட்டையே அப்படி புறந்தள்ள வேண்டியது இருக்கு. அவ்வளவு மோசமாவா இருக்கு இந்த பட்ஜெட்? கலைஞரின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த பட்ஜெட் மனமில்லாத ஒரு காகித பூ, தாகம் தீர்க்காத காணல் நீர் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி பிளாஸ்ட்டுன்னு வந்துட்டு வேஸ்ட் பட்ஜெட்டை கொடுத்துட்டு திமுகவினுடைய நிதிநிலை அறிக்கையில் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு திட்டங்களுக்கான புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தாமல், அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை நியாயப்படுத்தாமல், தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவதற்கான இந்த ஆண்டுக்கான ஓராண்டுக்கான, இது ஒரு மாதத்துக்கு இல்லை, ஓராண்டுக்கான நடைமுறை திட்டங்களை எதையும் கொண்டு வராமல் வெறும் பெயரை மட்டும் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டுகிற இந்த பட்ஜெட் புறந்தள்ள வேண்டிய பட்ஜெட், குப்பையில் போட வேண்டிய பட்ஜெட். ஒரு கேள்வி மட்டும். நீங்க முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு திரு விஜய் திரு ஸ்டாலினை போய் சந்திக்கிறார். அப்போ ஊடகங்கள்ல வந்த செய்தி, நாங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எதையும் நிறுத்திவிடாதீர்கள் அப்படின்னு திரு ஸ்டாலின் திரு விஜய்கிட்ட வலியுறுத்தியதாக செய்திகள் வந்தது. அப்ப அதை சேர்த்து சொல்லியிருக்கணும், பேருக்கு இது மாத்திராதீங்கன்னு சொல்லியிருக்கணும். அது சொல்லாம விட்டாரு, அதனால எல்லாம் மாத்திட்டாங்க. அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுங்கிறது ஒரு அரசை வந்து நீங்க வரவேற்க வேண்டாமா? நாங்க செயல்படுத்தின திட்டத்தை அவங்க செயல்படுத்துறாங்கன்னு வரவேற்க, தாராளமா செயல்படுத்துங்க. பேரை மாத்தினதுக்கு பாசத்திற்குரிய நாங்கள் வளர்த்த பிள்ளை விவேக் சொன்னாரு, பட்ஜெட்டினுடைய முதல் பக்கத்திலேயே அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் ஃபோர் ஃபாதர்ஸ் சொன்னாரு. கலைஞர் இந்த மாநிலத்தின் ஃபோர் ஃபாதர் இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கேள்வி. அது விவேக்கினுடைய மனசாட்சிக்கு விடுகிறேன். கலைஞர் இந்த நாட்டை பார்த்து பார்த்து செதுக்கினார், இந்த மாநிலத்தை உயர்த்தினார். அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் உங்கள் கண் முன்னால் வந்து போகும். அந்த ஃபோர் ஃபாதருடைய பேரில் இருக்கிறத எல்லாத்தையும் மாட்டிட்டு வெற்றி வீடு கட்டும் திட்டம்னு கொண்டு வந்துட்டு, அந்த வெற்றி வீடு கட்டும் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்களேப்பா, அதுக்கு பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களான்னு கேட்டால் நீங்கள் 3.5 லட்சம் கொடுத்தீங்க, நாங்கள் 5 லட்சம் கொடுக்க போகிறோம். நீங்கள் அதுக்கு பேர் அது அல்ல. நாங்கள் 1 லட்சம் பேருக்கு 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், அது மாநில நிதி, மத்திய நிதியோடு சேர்த்து அந்த வீடு கட்டப்படும். ஆனால் நீங்கள் 5 லட்சம்னு கொண்டு வந்துட்டு அதில் 30,000 பேரை குறைச்சி வெறும் 70,000 பேருக்கு தான் வீடு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இது நியாயமானு கேட்குறோம். நீங்கள் தேர்தல் அறிக்கையில் 2 விஷயத்த நான் தம்பிக்கிட்ட கேட்க விளைகிறேன். ஏன்னா விவேக் வந்து முதலமைச்சருடைய வாய்ஸாக இங்கே வந்திருக்கார். நான் வந்து முதலமைச்சர் பேசிய வார்த்தைகளிலிருந்து கேட்க விரும்புகிறேன். மீனவர்களுடைய பிரச்சனைக்கு, கேஷ் டிரான்சாக்ஷனுடைய பிரச்சனைகளுக்கு இப்போ இதுதான் பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை சொன்னார். நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று நாம் என்ன பேசுகிறோங்கிறதையாவது பார்த்துட்டு பேசணும். நம்ம வேதாரண்யத்தில் போய் அவர் பிரச்சாரம் பண்ணுறப்ப சொன்னார், இந்த 8,000 ரூபாய் கொடுக்கப்படுகிற மீனவர்களுக்கான தடைப்பிடி காலங்களுக்கான நிதியை நான் 20,000 உயர்த்துவேன் அப்படின்னார். இப்போ என்னடானா உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணா, 8,000 பிடிங்கிட்டு 7,000 தான் கொடுப்பேன் அப்படின்னு நிதியமைச்சர் அறிவிக்கிறார். அதை குறித்து நீங்கள் மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் தூத்துக்குடிக்கு வாங்க நான் பதில் சொல்றேங்கிறாரு. இதுதான் அவருடைய நிலை. 2வது, நான் தம்பிக்கிட்ட கொஞ்சம் புள்ளிவிவரத்தோட பேசணும்னு நினைக்கிறேன். எங்கள் மீது அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு, நீங்கள் கடன் வாங்கி விட்டீர்கள், 10 லட்சம் ரூபாய் கடன். முதலமைச்சராக இருக்கக்கூடிய இப்போதைய முதலமைச்சர், அப்போதைய தாவேகாவினுடைய தலைவர் பிரச்சார கூட்டத்தில் பேசினார், சும்மா கடனை வாங்கிக்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட எல்லாம் என்ன பேசி பிரயோஜனம், நான் ஆட்சிக்கு வந்தோடனே பாருங்க அப்படின்னாருல்ல, சொன்னார்ல. இப்ப என்ன சொல்றாரு, நாங்க 1.73 லட்சம் கோடி கடன் வாங்கி வடை சுட போடுறோங்கிறார். ஏன் சார் வடை சுட போறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க முடியாது, அவர் பதில் சொல்ல மாட்டார். ஆனா நிதித்துறை செயலாளர் சொல்றாரு, சித்திக் அண்ணா சொல்றாரு, இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் கடனை குறைக்க முடியாது, இன்னும் 20 லட்சம் கோடி கடன் ஆகும் அப்படின்னாரு. நாங்க தாழ்மையா வைக்கிறது, எங்க கிட்ட 3 கேள்வி கேட்டாங்க.
இந்த திமுக அரசு மனசாட்சியோடு பதில் சொல்லணும். எதுக்கு? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு ஆண்டுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க 59,662 கோடி போன ஆண்டுக்கான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் சார். சரி, இந்த ஆண்டுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, கணக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க திமுக குறைத்தது, திமுக கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நீங்க பண்ணது 59,000 கோடி தான். ஆனா நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம், மாற்றம் கொண்டு வந்திருக்கோம், வெறும் 56,000 கோடி தான் பண்ண போறோம். ஏன் எங்களை திட்டினீங்களே 59,000 கோடி செலவு பண்ணதுக்கு, இப்ப நீங்க வெறும் 56,000 கோடி தானே பண்றீங்க, 3,000 கோடிக்கு குறைவா பண்றீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கேட்டா தம்பி சொல்றாரு பாலம் கட்டுவதில் பிரச்சனை. சரி விடுங்க, இந்த ஆண்டு இந்த பட்ஜெட்ல எத்தனை பாலம் கட்ட போகிறோம் என்கிற அறிக்கை வந்திருக்கிறதா? அதுக்கு அவர் விளக்கம் சொன்னாரு. டெண்டர் விட்டு கூடுதல் தொகையை காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் மூலதன முதலீடு. டெண்டர் சார், மூலதன முதலீடுனா என்னன்னு எனக்கு தெரியும், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அடிப்படை கட்டமைப்பு வசதிக்கான நிதி 10 ஆண்டுகள்ல என்ன போச்சுங்கிறது இதே புதிய தலைமுறையில புள்ளிவரத்தோட பேசணும். வேணாம் இப்பவே என்னால பேச முடியல. ஆனால் நான் சொல்லுவேன், இதே மாதிரியான விவாதத்துக்கு கடந்த விவாதத்துக்கு அவர் வந்தாரு. அப்ப அவர் சொன்னதுல இருந்துதான், நீங்க 1 கிலோமீட்டர் சாலையை 100 ரூபாய்க்கு போட போறீங்களா 1000 ரூபாய்க்கு போட போறீங்களா, அதுதான் அவர் மேற்கோள் காட்டினார். இப்ப நீங்க 1000 ரூபாய்க்கு போட்டு அதை மூலதன முதலீடா ஏன் காமிக்கிறீங்கிறது அவருடைய. நான் திரும்பவும் சொல்றேன், அடிப்படை கட்டமைப்பு என்பது வேறு, மூலதன முதலீடு என்பது வேறு. மூலதன முதலீட்டுல ரோடு போடுறது வருமாங்கிறத தம்பிக்கு விட்டுறேன், நான் அதுக்கு மேல போகிறேன். அது தங்கம் தானே அவர் சொன்னது. இல்ல முடிச்சிடறேன் ப்ளீஸ், அது நாங்க வளர்த்த பிள்ளை, அதனால அப்படியே நிப்பாட்டிடுறேன். ரெண்டாவது கேள்வி, இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லட்டும். ஏங்க 3,000 crore டெபிசிட்ல நீங்க இந்த ஆண்டுக்கான போட்டிருக்கீங்க? எங்களை சொன்னாங்க வருவாய் பற்றாக்குறை இந்த அரசாங்கத்தில் அதிகம் இருக்கிறது. ஸ்டாலின் அரசாங்கத்தில் 48,699 கோடி வருவாய் பற்றாக்குறை. நாங்க அடைக்க போறோம் ஓட்டையெல்லாம், லீக்கேஜ் எல்லாம் மூட போறோம். யார் சொன்னது? ஆதவர்ஜுனா சொன்னாப்ல மூட போறோம். மரிய வில்சனுக்கு எதுவும் தெரியாது. ஆதவர்ஜுனா சொன்னார் லீக்கேஜ் வருது, டாஸ்மார்க்ல நேரா 1,500 கோடி வரப்போகுது, 15,000 கோடி வரப்போகுதுன்னாரு. இப்ப இந்த பட்ஜெட்ல வெற்றி கழகம்னு சொல்லிக்கிட்டு வெற்று பட்ஜெட்ல இந்த ஆண்டுக்கான வருவாய் பற்றாக்குறை ஒண்ணு இல்லைங்க, வெறும் 55,754 கோடி தான். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நாங்க 48,000 கோடினதுக்கு எங்களை திட்டினீங்களே சார், இப்ப ஏன் சார் உங்க வருவாய் பட்ஜெட்ல வருவாய் பற்றாக்குறை 55,000 கோடிக்கு மேல போகுது? நீங்க தான் அடைப்பெல்லாம் மூடுறேன்னீங்களே சிமெண்ட் வச்சு. இல்ல எவ்வளவுதான் எதிர்பார்க்கறீங்க? அப்போ எவ்வளவுதான் வந்திருந்திருக்கணும்? இவங்க எங்களை நோக்கி கை நீட்டினாங்கல்ல, 48,000 கோடியில வருவாய் பற்றாக்குறை இருக்குன்னா இவங்க என்ன பண்ணிருக்கணும்? பாதியா குறைச்சிருக்கணும். அதுக்கான வேமா சிமெண்ட் வச்சு மூடி இருக்கணும் சார். எங்களை அதை தானே கேள்வி கேட்டீங்க, இப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. ரைட்டு சார், சொந்த வரி வருவாய் எஸ்ஓடிஆர் அழகா பேசினார் நிதியமைச்சர், வெள்ளை அறிக்கை விட்டார். மரியாதைக்குரிய சகோதரர் ஆதவர்ஜுனா பேசினார். முதலமைச்சர் அது குறித்து பேசல, ஏன்னா அவருக்கு அது தெரியாது. சொந்த வரி வருவாயை நாங்கள் உயர்த்துவோம். இந்த அரசு, ஸ்டாலின் அரசு சொந்த வருவாயை உயர்த்தவில்லை. மூச்சுக்கு 300 தடவை செக்ரட்டரி முதல் கொண்டு பேசினாங்க. இன்னைக்கு உங்க சொந்த வரி வருவாய் என்ன? எங்கள் சொந்த வரி வருவாய் 59,000 கோடியாக இருந்தது. இப்போ உங்க சொந்த வரி வருவாய் இந்த வருஷத்துக்கு 56,000 கோடியா வந்திருக்கு. எப்ப மீதி 3,000 கோடி எங்க பண்ணா? நாங்க தான் சிமெண்ட் வச்சு அடைச்சோம், நாங்க தான் கரெக்டா வந்தோம், டாஸ்மார்க்ல வர்ற 10 ரூபா நேர அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்படின்னு கதையை விட்டீங்களேப்பா. அந்த கதை புக்ல வரலையேப்பா, எங்கப்பா அப்படின்னு கேட்டோம். இல்ல, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க தம்பி கிட்ட, லைப்ரரிக்கு 10 கோடி ஒதுக்கிருக்கீங்க சார். நாங்க லைப்ரரிக்கு மட்டும் எங்க ஆட்சிகளை கிட்டத்தட்ட 450 கோடி ஒதுக்கணும் சார். இன்னைக்கு போய் ஆதவர்ஜுனா போய் கோயம்புத்தூர்ல பெரியாரின் பெயரான நூலகத்தை பார்த்தாருல, அண்ணா நூலகம், பெரியார் நூலகம், காமராஜர் நூலகம், இப்படின்னு எல்லா இடங்கள்லையும் கலைஞர் நூலகம்னு பெரிய உலகத்தரமா இந்த நூலகங்களை கட்டினோம். இந்த அரசாங்கம் வெறும் 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு சார். இல்ல ஒரு நிமிஷம், அது எல்லா நூலகங்களும் இல்ல, ஒரு நிமிஷம். இந்த 10 கோடியில் நீங்க வர்றபடியே வரும். 10 கோடியில் நம்ம கிட்ட இருக்கிற 4,431 லைப்ரரிக்கும் நீங்க நிதி ஒதுக்கிட்டீங்க, 10 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. எவ்வளவு டிவைடேட் பண்ணி பார்த்தா 21,000 ரூபாய் வருது சார் ஒரு நூலகத்தை மேம்படுத்துவதற்கு. இதுல நீங்க புக்கு வாங்குவீங்களா, இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பீங்களா, இல்ல லைப்ரரியை சுத்தமா வச்சுப்பீங்களா, மேனேஜ் பண்ணுவீங்களா? இதுக்கெல்லாம் கேள்வி எங்கன்னா இல்ல. பேசும் சிவராஜசேகர், கட்சியாக இருந்து ஒரு அரசை வெளியில இருந்து விமர்சிப்பது எளிது,
ஒரு ஆட்சி நிர்வாகத்திற்கு ஒரு கட்சி வருகிற போது அதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குங்கிற யதார்த்தம் தாவேக அரசுக்கு புரிந்திருக்குமா? நிர்வாக ரீதியாக பட்ஜெட் தாக்கல் இதுல கடந்த அரசை விமர்சிக்கிறது எளிது. ஆனா அவங்க கேட்கிற புள்ளிவிவரங்களோடு கேட்கக்கூடிய கேள்விகள் வருகிற போது இந்த அரசு கிட்ட கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுதா? இல்லை, நான் அது அவங்க ஒரு சரியான திட்டமிடல் இருப்பதனால தானே அவங்க மாண்டேக் சிங் அல்வாலியா போன்ற மூத்த வல்லுநர்களை திட்ட கமிஷன் தலைவராக இருந்தவரை அவருடைய அனுபவத்தை பெற்று தானே செய்கிறாங்க. அதனால் ஒரு திட்டமிடல் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இவர்களை பொறுத்தளவில் ஒரு தெளிவான ஒரு எண்ணம் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஊழல் ஒழிப்பில் அவங்க பிரதானமாக இருக்கிறாங்க. டெண்டர் முறைகேடு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கிறவங்க அந்த துறையில் டெண்டர் இது உள்ளவங்க மட்டும்தான் பெற முடியும்னு ஒரு நிலை இருந்துச்சு. பிற துறையில் இருக்கிறவங்க அதை பண்ண முடியாது, அங்கே டெண்டர் போட முடியாது. இப்போ தகுதி உள்ளவர்கள், தகுதி படைத்தவர்கள் அதில் உரிய சான்றிதழ்களை கொடுத்து டெண்டர்களில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ ஒரு மோனோபலியாக ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் மட்டுமே பங்கெடுத்துட்டு இருந்த அந்த நிலைமையை மாற்றி இன்றைக்கு எல்லாரும் பங்கெடுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை, தகுதி உள்ளவர்கள் எல்லோரும் பங்கெடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை. ஆக அந்த ஒப்பந்ததாரர்களே அந்த மீட்டிங்கில் வெளியில் வரும்போது எங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அனுபவத்தை பார்த்தோம். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் சிஎம்டி இங்கே கட்டுமான பணிகளே பாருங்களேன், அதுக்குன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க. அதில் தான் அந்த பார்ட்டி ஃபண்டு இந்த இஷ்யூலாம் ஆரம்பத்துலேருந்து இருந்தது. இப்போ அந்த நடைமுறையே இல்லை. நேரடியாகவே முதல்ல அந்த அத்தாரிட்டி மீட்டிங் நடத்தும், ஒப்புதலுக்கு போனலாம் இருந்து அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக சிஎம்டியாவே கொடுக்கலாம் அப்படின்னு கட்டுமான பணியாளர்கள்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால ஒவ்வொரு துறைகளில் நிதி நிர்வாகத்திலேயோ நிர்வாகத்தை பொறுத்தளவில் அவர்கள் அவர்கள் முயற்சியை அவர்களை செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஊழல் ஒழிப்புக்கு அவங்க முதலிடம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவர்களுக்கு இந்த காலம் தேவைப்படும். அவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒரு வருஷத்திலே பண்ணுறோன்னு சொல்லலையே. முதலாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 4ஆம் 5ஆம் ஆண்டுகளில் அப்படின்னு ஒரு நீண்ட கால திட்டம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ட்ரில்லியன் டாலர் தேர்தல் 36க்குள்ள நாங்கள் தேர்தல் வாக்குறுதி நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வெளியிட. தேர்தல் வாக்குறுதி சமயத்தில் இப்படி 1ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டுல செயல்படுத்துவோம்னு சொன்னாங்களா? கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்தோடனே முதல் ஆண்டே கொடுத்துட்டாங்களா? இலவசம் எல்லாத்தையும் கொடுத்தாங்களா? இலவச மடிக்கணினியை எந்த வருஷத்துல கொடுத்தாங்க? ஆட்சி நிதி ஆண்டுல தான் கொடுத்தாங்க சார். அது விமர்சனத்திற்குள்ளானுச்சு. மிதிவண்டி தரேன்னு சொன்னாங்களா? அது விமர்சனத்திற்குள்ள சார். நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. நம்ம தனிப்பட்ட அரசுகளை ஒரு கட்சியை குறை சொல்லல. ஒரு நிர்வாகம் என்று வருகிற போது அந்த அனுபவத்தையும் அவர்கள் உள்ளடக்கி தான் இதை முன்னெச்சரிக்கையாவே முதல் பட்ஜெட்ல சொல்றாங்க. ஓகே, திரு ஈஸ்வரன் அனுபவத்தோடு தான் இதில் செய்திருக்கிறார். பெர்செப்ஷனா இந்த அரசு ஊழல் இல்லாத அரசு, டிரான்ஸ்பரன்சியா அந்த அரசாங்கத்தை நடத்துறாங்க. பட்ஜெட் மீது மக்களுக்கு ஒன்று பெரிய அதிருப்தி இருக்கிற மாதிரி தெரியுதா? எதிர்கட்சிகளுக்கு அதிருப்தி இருக்கு, மக்களுக்கு அதிருப்தி இருக்கு அந்த அரசு மேல? கண்டிப்பா அதிருப்தி இருக்கு. ஆனா இப்ப ஒரு பிரதர் சொன்னாரு, காங்கிரஸ்ல இப்ப தரேன்னு சொன்னாரா இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இன்னும் அந்த வீடியோ வேணா போட்டு பார்க்கட்டும். பேருந்துல மாநிலம் பூரா இலவசம்ங்கிறத அவர் எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, நான் முதலமைச்சரானவுடன் அந்த சீட்டில் உட்கார்ந்தவுடன் என்னுடைய சகோதரிகளும் என்னுடைய தாய்மார்களும் டிக்கெட் எடுக்க வேண்டாம், இப்படிதான் சொன்னார். அந்த வாக்குறுதி அப்படிதான் சொன்னார். அவருக்கு தயவு செஞ்சு பாருங்கன்னு சொல்றேன். ஆனால் இவங்களுக்கும் இப்போ காங்கிரஸ் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். இது தாவேகாவோட பிரச்சனை இல்லை, காங்கிரஸோட பிரச்சனை. பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், தேர் ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர் திஸ். ஆனால் அவங்க அப்படி பேசிட்டுலாம் போக முடியாது, கோரிக்கைலாம் வைக்க முடியாது. அவங்க சப்போர்ட் பண்றதில்லை, அவங்க பதில் சொல்லணும் இது மாதிரி விஷயங்களுக்கு. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 1.5 ட்ரில்லியன் எக்கானமி ரொம்ப எனக்கெல்லாம் ஆசையாக இருக்குது. ஒரு தொழிலில் இருக்கவங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படி சாதிக்க போகிறோம்? 1.5 ட்ரில்லியன் எக்கானமி வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல பரந்தூர் ஏர்போர்ட் வேணும். இன்றைக்கி பல தொழில் நிறுவனங்களும் பெங்களூருக்கு போகிறாங்க, ஹைதராபாத்துக்கு போகிறாங்கன்னா 2வது விமான நிலையம் சென்னையில் இல்லை. இப்போ இருக்கிற ஸ்டேஜில் பரந்தூர் போனால் கூட 7 வருஷம் ஆகும். புதுசாக மாற்றி புது இடம் போனோம்னா 15 வருஷத்துக்கு ஏர்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 1.5 ட்ரில்லியன் அப்படி. இன்னொன்று, போன திமுக ஆட்சியில் பரந்தூர் விமான நிலையத்தை அந்த வேலையை முன்னெடுத்துக்கிட்டு அதை நோக்கி சுங்குவாச்சத்திரம் வரைக்கும் மெட்ரோ ரயிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில் சுங்குவாச்சத்திரம் வரைக்கும், பூனமல்லியிலேருந்து சுங்குவாச்சத்திரம் வரைக்கும் மெட்ரோ பற்றி பேசியிருக்காங்க. பசுமை பூங்கா வரப்போகுது இல்லை, அதனால அதுக்கு மெட்ரோ அறிவிச்சிருக்காங்க தெரியல. ஆனால் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி இது வரைக்கும் சொல்லலை. இல்ல அதுல அந்த இடத்துல இது வரைக்கும் எதுவுமே பேசல. பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டப்ப கூட தமிழ்நாடு அரசுட்டு இருந்து எதுவுமே வரலன்ட்டாங்க.
இப்போ இன்னைக்கும் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி எதுவுமே வரல. இன்னொன்று நான் கேட்குறேன், நீங்கள் இங்கெல்லாம் சொன்னீங்க கோவை மெட்ரோ, மதுரை மெட்ரோ, அதை பற்றி ஏதாவது பட்ஜெட்டில் பேச்சு உண்டா? அப்போ நீங்கள் ஒன்றுமே கேட்கலன்னா நீங்கள் அப்போ மத்திய ஒன்றிய அரசு என்ன நினைப்பாங்க? ஓ, இதை கைவிட்டாங்க, இல்ல அரசு அனுமதி கொடுக்கலையே, மத்திய அரசு அனுமதி இல்லைங்க. அடுத்து என்னன்னு கிளாரிஃபை பண்ணி வேணும்ல. அப்ப நான் கோவை மக்களும் மதுரை மக்களும் ஏமாந்தவர்களா? இன்னைக்கு இந்தியாவில் வந்து அதை விட சின்ன சிட்டிகள்லாம் வந்துருச்சு. ஆக்ரா அது இது சின்ன சிட்டிகள்லாம் வந்துருச்சு. அது ஒப்பீடு கிடையாது. அதை வந்து அட்லீஸ்ட் வந்து நாங்க வந்து அது இப்ப நீட்டுக்கு பேசுறீங்க, நீட்டுக்கு நம்பிக்கையோட சொல்றீங்கல்ல நாங்க போராடுவோம்னு. அப்ப கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கும் மதுரை மெட்ரோவுக்கும் அதுல வந்திருக்கணும் இல்லையா? இன்னொன்னு என்னன்னா, போதை இல்லாத தமிழகத்தை நோக்கி பயணிக்கிறோம். ஆனா மத்தியானம் வந்து அவர் சித்திக் ஐஏஎஸ் அவருக்கு சொல்லும்போது சொல்றாரு, திமுக ஆட்சியில் இடைக்கால நிலையில இறக்கும் போது இந்த டாஸ்மாக்ல இருந்து வர்ற வருமானத்தை 51,000 கோடி எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இவங்க 55,000 கோடி எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. அது எப்படி? சாராயத்தை அதிகமா வித்துட்டு நீங்க எப்படி வந்து போதை இல்லாத தமிழகத்தை நீங்க உருவாக்க முடியும்? நேரம் கொடுக்கணும் அவருக்கு. மின்சாரத்துல இலவச மின்சாரம் அக்ரிக்கு இப்ப பெண்டிங்ல இருக்கவங்களுக்கு தர போறீங்களா இல்லையா? அதை பத்தி பேச்சே கிடையாது. அது தரணும் இல்லையா? இப்ப ஏஐ கொண்டு வரேன்னு சொல்றீங்க, வேலை பளுவை குறைப்பன்னு சொல்றீங்க. அப்ப அது என்ன அர்த்தம்? அரசுல இருக்கிற ஆட்களை குறைக்க போறீங்களா? இப்ப வேலையில் இருக்கவங்க ஏதாவது குறைக்க போறீங்களா? பயன்பாடு தொடர்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் புதுசா எடுக்க, அதான் அர்த்தம். வேலை பளுவை குறைக்கலாம், புதுசா எடுக்க போறதுல அர்த்தமாகுது. விவேக் பதில் சொல்றேன். ஒண்ணே இளைஞர் நலன் விளையாட்டுல இந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஸ்டேடியம் போன கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. எல்லா ஒரு 85 தொகுதிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. மீதி தொகுதிக்கெல்லாம் இவங்க ஸ்டேடியம் கொடுக்க போறாங்களா இல்லையா? மேல மீதி தொகுதி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் இப்ப நிலத்தை வச்சு ரெடியா இருக்காங்க, எனக்கு தெரியும். ஆனா இவங்க தரப்போறாங்களா இல்லையா அதை பத்தி எந்த விதம். ஒன்னே தங்கம் பட்டு புடவை ரெண்டையும் சேர்த்து கொடுத்தோம்னா 1.25 லட்சம் வேணும். இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில 1.25 லட்சம் வேணும். 1.25 லட்சம் 812 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. 60,000 பேருக்கு தான் கொடுக்க முடியும். 5 வருஷத்துக்கு இப்படி கொடுத்தீங்களாலும் 3 லட்சம் பேருக்கு தான் கொடுக்க முடியும். அப்ப தமிழ்நாட்டில் அவ்வளவு பேருக்கு தான் கல்யாணம். அண்ணன் சீர்திட்டம் வேற அறிவிச்சிருக்காங்க. அவ்வளவு பேருக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. சரி, இல்ல இப்ப அண்ணன் சீர்திட்டம் அதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன், அண்ணன் சீர்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்கனவே இருக்கிற தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்த திட்டம் தான். 2016 பொழுது கூட அவர் 8 கிராம் என்பதை வந்து முதலமைச்சராக இருந்த அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் என்ற பெயரில் வந்து அறிவித்து காலகட்டத்தில் நான் அதற்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். நான் வந்து இட் இஸ் நாட் ஒரு இருந்த திட்டங்களை மரபார்ந்த திட்டங்களை உள்வாங்குதல் எந்த தவறும் கிடையாது. அதுக்கு வந்து நாங்கள் முத்தர குத்திக்கும் விரும்பல. இப்ப நீங்க தாய்மாமன் தங்க முதல்வர் திட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கள் தலைவர் வந்து அவர் விஜய் மக்கள் இயக்கம் தொடங்குவதற்கு முன்பாக ரசிகர் மன்றங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக சார் ஒண்ணே சொல்லிருக்கேன், எத்தனை கிராம் அத்தனை அது 1 கிராம், அந்த மோதிரம் எத்தனை கிராம்? 1 கிராம், ஒரே 1 கிராம் அதான் சொல்லிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில அடிப்படை கேள்வி என்னன்னா, இல்ல ஒரு நிமிஷம் அந்த பதில், பயனாளிகள் எண்ணிக்கைக்கும் நீங்க ஒதுக்கீடு செய்யற பணத்தை நான் பதில் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசு நாங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில தெளிவா இருக்கு. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து 1 கிராம் தங்க மோதிரம் வந்து அன்பளிப்பாக கொடுக்கப்படும் என்பதை வந்து சொல்லியிருக்கோம். தேர்தல் அறிக்கையில தேர்தல் அறிக்கையில எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி அரசு பள்ளி நீ எடுத்து அரசு இருக்காது. நீ எடுத்து படிச்சு நான் சொல்றேன், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து 1 கிராம் தங்க மோதிரம் கொடுக்கப்படும் அப்படின்னு. இப்ப இதை குறித்து நான் தான் விரிவா எழுதிட்டு இருக்கேன். நான் அதுக்கப்புறம் வரேன். நான் வந்து அந்த மாதிரியான திட்டங்கள் ஏன் இன்றைக்கு தேவைப்படுது என்பதற்கு நான் விரிவா வர்றேன். நீங்க 4,41,000 என்பது வந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய அதிகாரப்பூர்வ கணக்கு. இப்போ நம்ம வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி திட்டம் அறிவிக்கும் போது 750 கோடிக்கு அந்த திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போ திருப்பி மறுதிருத்தப்பட்ட அறிக்கை என்கிறதால திருப்பி அடுத்த பிப்ரவரி மாசம் நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணுவோம். 41,000 பராணமா இப்ப அது 3 லட்சத்து சொச்சமாக குறைகிறது. அதனால 520 கோடியா குறைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டம் அது ஏற்கனவே வந்து இருந்த தாய்மாமன் சீர்திட்டம் இருக்கு. தாய்மாமன் சீர்திட்டம் தான் இப்ப விளக்க சொன்னேன். தாலிக்கு தங்கம் திட்டம்ங்கிறது அண்ணன் சீர்திட்டம். அந்த அண்ணன் சீர்திட்டம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகள் இருக்குல்ல, அதை பின்பற்றி அவர்கள் வந்து அதுக்கான விரிவான நடைமுறைகளை சொல்லும் பொழுது நமக்கு அது தெரியும். திரு பிரசன்னா, இந்த அரசும் கடன் வாங்குறாங்க, போதிய திட்டங்களுக்கான நிதி பகிர்வுல சிக்கல் இருக்கு. இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் கோபமும் அதிருப்தியும் கடந்த திமுக அரசு மேல இருக்கா?
இல்ல தாவேக அரசு மேல இருக்கா? ஏன்னா தாவேக அரசு கடந்த திமுக அரசு தான் காரணம்ன்றத மக்கள்கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு ஆட்சி என்பது நான் ஒரு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் வல்லது அரசு அப்படிங்கிற அடிப்படையில் கடன் வாங்குவது இயல்பு. அந்த கடனின் மூலம் நீங்கள் உங்கள் மாநிலத்தை எந்த இடத்தில் நிமிர்த்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். முதலீட்டில் முதலிடத்தில் இருந்தோம், தனிநபர் வருமானத்தில் முதலிடம், தொழில் வளர்ச்சியில் முதலிடம், கல்வியில் முதலிடம், மருத்துவத்தில் முதலிடம், குழந்தை பிறப்பு இறப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம், எல்லாவற்றிலும் உயர்கல்வியில முதலிடம், கட்டுமானத்தில் முதலிடம், அடிப்படை கட்டமைப்புல, விவசாயத்துல, குறுவை சாகுபடியில் எல்லா இடத்துலையும் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலிடத்தில் வைத்திருந்தார். நாங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், கடனை அடைப்போன்னு சொல்லி வாய்கிழிய வக்கனை பேசிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடனை வாங்குறதுக்கு இலக்கு வைக்கிறது என்ன நியாயம்? பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதியை குறைச்சிருக்கீங்க, உயர்கல்விக்கு நிதியை குறைச்சிருக்கீங்க, எரிசக்தி துறைக்கு நிதியை குறைச்சிருக்கீங்க, ஏற்கனவே நலிவில் இருக்கக்கூடிய கைத்தறிக்கு நிதியை குறைச்சிருக்கீங்க, எரிசக்தி துறையில இன்னைக்கு தம்பி சொன்ன மாதிரி காரிடார் அமைக்க போறோம்னதுக்கு அதுக்கு நிதியை குறைச்சிருக்கீங்க. இப்படி நீங்கள் நிதியை குறைப்பதன் மூலம் என்ன சாதிக்க போகிறது? ஊதிய செலவினமா 6000 கோடி கூடுதலா போட்டாங்க. 6000 இல்ல, அது தவறு. அவங்க சொல்றது தவறு. நிதித்துறை செயலாளர் ஒண்ணு சொல்றாரு, என் தம்பி ராஜ்மோகன் ஒரு செய்தியை சொல்றாரு. 6000 கோடியே தவறுன்னு ராஜ்மோகன் சொல்றாரு. இங்க தேவையற்ற நிதி சுமையை சம்பளத்தின் மூலம் குறைப்பதற்கு 6000 இந்த 6000 கோடியில அண்ணன் ஈஸ்வரன் ஒரு கேள்வி வச்சாரு, புது நியமனங்கள் போட மாட்டீங்களா? நீங்க சொன்னீங்கல்ல பணி நிரந்தரம் செய்வோம், தற்காலிக ஆசிரியர்களை வந்தவுடன் பணி நியமனம் செய்வோம், நீங்கள செஞ்சீங்களா? அப்ப அதுக்கு சம்பளம் எங்க இருந்து கொடுப்பீங்க? உங்க பாக்கெட்ல இருந்து கொடுப்பீங்களா? எங்களை கேட்டீங்க, ஸ்டாலின் பாக்கெட்ல இருந்து கொடுக்குறாரா? உதயநிதி ஸ்டாலின் பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரான்னு கேட்டீங்களே, இப்ப விஜய் என்ன 2 பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க போறாரா? இல்லையே சார். நீங்க கேட்டீங்க சார், ஒரு புது ஆட்சி வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட முடியும்? நான் முடிச்சிடறேன், நான் ஒரு செகண்ட்ல முடிச்சிடறேன். நாங்க வந்தபோது கொரோனா நிதி இல்ல, வெறும் 0.3ல இருந்துச்சு ஜிடிபி. நாங்க 11.69ல கொண்டு வந்து வச்சிருக்கோம் சார். இந்த ஆட்சியில வந்தவுடன் எங்கள் தலைவர் பெட்ரோல் வரியை குறைச்சார். கொரோனா பீரியட்ல ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சார். அரசு பெண்கள் 9ல இருந்து 12 மாத்தினார். அதே போலவே பெண்களுக்கு இலவச பேருந்து, திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து. இவர் சொன்னார்ல, வந்த உடனே தமிழ்நாட்டில் நீங்க எங்க வேணாலும் ஏறலாம், எங்க வேணாலும். எங்க தலைவர் செஞ்சார். அதே போலவே மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இப்படி எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தது எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் குறைந்தபட்சம் ஒண்ணு சொல்றேன், எங்கள் ஆட்சி அடிநொட்டி நடக்கிறீர்கள், பெயரையாவது மாத்தாம நடத்துங்கிறது தான். இல்ல, அந்த ஆட்சி அடிநொட்டி நடக்க முடியாது. அது ஒரு மோசமான ஆட்சி, திராவிட இயக்கத்தின் வரலாற்றிலே ஒரு மோசமான ஆட்சி அது. இந்த திட்டம் எல்லா புள்ளிவிவரங்களிலும் முதலிடத்தில் இருந்த ஆட்சியே தம்பி மோசமான ஆட்சி. அந்த புள்ளிவிவரங்கள் தமிழ்நாடு முதலிடத்தில் விரிவா வேணா பேசுவோம். விளக்கம் மட்டும் கூட முடிக்கிறேன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.